FamPay ஆப்னா என்ன, இந்த FamPay ஆப்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த FamPay ஆப் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். FamPay ஆப் நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்போட யூசேஜ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நீங்க இந்த ஆப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு உங்கள்ட்ட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பேன் கார்டு இருந்தாலே போறோம். அதை வச்சு நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதில் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இதுல பேமெண்ட் எல்லாமே பண்ணிக்க முடியும். உங்களுக்கு UPI ஐடி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க பேமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா தேவை கிடையாது. இப்போ இந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்திருக்கும். இதுல என்டர் FamPayன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துடுங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பர்மிஷன் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் உங்களுக்கு வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போன் நம்பர் வெரிஃபைடுன்னு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆதார் கார்டுல இருக்க மாதிரி உங்களோட ஃபுல் நேம் என்டர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டுல இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு சோர்ஸ் ஆஃப் மணி கேட்டிருப்பாங்க. அதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு ரெஃபரல் கோடு கேட்டிருப்பாங்க. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த ரெஃபரல் கோடை பார்த்து அந்த பாக்ஸ்ல நீங்க என்டர் பண்ணிட்டு கீழே எல்லோ கலர்ல ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனபிள் ஆக்சஸ் கேட்கும். லொகேஷன் பர்மிஷனை நீங்க கிளிக் பண்ணி லொகேஷனை ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா FamPayல உங்களுக்குன்னு ஒரு UPI ஐடி பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லெட்ஸ் கோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே கெட் வெரிஃபைடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய நம்பர் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே பார்த்து கரெக்டா என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஆதார் கார்டுல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP பார்த்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல 6 டிஜிட் பின் கேட்கும். நீங்க ஆல்ரெடி செட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பின்னை நீங்க என்டர் பண்ணும். அப்படி செட் பண்ணல அப்படின்னா இப்ப செட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். நீங்க செட் பண்ணி அதுல டன் கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். அப்படி அந்த பின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ஃபர்காட் மை பின் கொடுத்து நீங்க அதை ஃபர்காட் பண்ணி அதுக்கப்புறம் புது பின் செட் பண்ணி நீங்க இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க பின்லாம் செட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள அலோ ஆப்ஷன் கேட்கும். அலோ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. அதை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெரிஃபை பேன் கேட்பாங்க. பேன் கார்டை நீங்க இதுல வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணி முடிச்சிருங்க. ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வீடியோ கால் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். வீடியோ கேவிசி இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 99 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். 99 ரூபா நீங்க பே பண்ணி தான் அதுல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல லெட்ஸ் கோ நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா SIM கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா பேன் கார்டை நீங்க இதுல வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஸ்டார்ட் ஜர்னி கொடுத்துட்டு உங்களோட பேன் கார்டை நீங்க இதுல அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி இதுல நீங்க வெரிஃபை பண்ணிருங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நீங்க பேமெண்ட் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த பேமெண்ட் எல்லாமே நீங்க ப்ராசஸ் எல்லாமே முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல லாங்குவேஜ் எல்லாமே உங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. எந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு இந்த வீடியோ KYC வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்க குரோம்ல தான் ஓப்பன் ஆகும். குரோம்ல பர்மிஷன் எல்லாம் கேட்கும். அதெல்லாமே நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாயினிங் ரூம் அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா வீடியோ கால் FamPayயோட கஸ்டமர் கேரோட உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். அவங்க பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க வீடியோல. அதுக்கு நீங்க கரெக்டா அவங்க சொல்றதை நீங்க அப்படியே சொல்லணும். அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கு ஆன்சர் எல்லாமே சொல்லணும். சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ KYC பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களோட FamPay ஆப்கே டைரக்டா ரீடைரக்ட் ஆயிடும். வெரிஃபையிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வியூ பெனிஃபிட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பார்க்கலாம் உங்களோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா
ஃபேம்பேல வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு யூபிஐ ஐடி எல்லாமே இதுல வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த யூபிஐ ஐடியில நீங்க வேற பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இந்த யூபிஐ ஐடிக்கு நீங்க அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபேம்பே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு நீங்க ஃபேம்பேல இருந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாமே பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த ஃபேம்பே ஆப்பை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட ஆதார் கார்டு வந்து இருக்கணும், பேன் கார்டு வந்து இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 99 ரூபா நீங்க பே பண்ணி வீடியோ கேஒய்சி பண்ணணும். வீடியோ கேஒய்சி நீங்க வந்து பண்றப்ப அவங்க என்ன டீடைல்ஸ் கேட்கறாங்களோ அதை நீங்க வீடியோல வந்து சொல்லணும். அதை நீங்க கரெக்டா சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டீனேஜரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி நீங்க டீனேஜரா இருக்கிறப்போ உங்கள்ட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோட பேன் கார்டை வச்சு நீங்க இதுல வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்ட்ட பேன் கார்டு இல்லைன்னா இந்த ஒரு மெத்தட் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். இன்னொருத்தவங்களோட டீடைல்ஸை வச்சு நீங்க இதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி வந்து உங்களோட பேரண்ட்ஸ் டீடைல் வச்சு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா வீடியோ கேஒய்சி பண்றப்போ உங்களோட பேரண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த வீடியோ கேஒய்சியை வந்து அட்டன் பண்ணணும். அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு டீனேஜரா இருக்கீங்க அப்படின்னா உங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட்லாம் இல்லை, ஆனா நீங்க வந்து பேமெண்ட் எல்லாம் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஃபேம்பே ஆப் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாம நம்ம வந்து ஆதார் பேனை வச்சு ஈஸியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இதுல யூபிஐல ஜென்ரேட் பண்ணிட்டு நம்ம அதன் மூலியமாக பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். இன்னும் அந்த ஃபேன்பே பத்தி என்ன மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல வந்து வரும். இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.